இணைய வழி பொது ஏலம் நடைமுறைப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் கொப்பரை தேங்காய் விற்பனை 2 மடங்காக உயர்ந்துள்ளதுடன் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அரசம்பட்டி, பாரூர், போச்சம்பள்ளி, காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தென்னை சாகுபடி செய்யும் விவசாயிகள் ஆயிரக்கணக்கில் உள்ளனர். இந்த விவசாயிகள் உற்பத்தி செய்யும் தேங்காயில் இருந்து ஆண்டுக்கு 2,60,000 மெட்ரிக் டன் கொப்பரை தேங்காய் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதில் இருந்து வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு வாரத்திற்கு 400 டன் வரை கொப்பரை தேங்காய் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இணையவழி பொது ஏல முறைக்கு விவசாயிகள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்து வருகிறது. இணையவழி பொது ஏல முறைக்கு முன்பாக 4 முதல் 16 டன் வரை விற்பனையான கொப்பரை தேங்காய் விற்பனையானது தற்போது 35 டன் என 2 மடங்கு விற்பனை நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் நடப்பாண்டில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இதுவரை கொப்பரை தேங்காய் விற்பனையில் பங்கேற்ற 3786 விவசாயிகளுக்கு வங்கிகள் மூலமாக 4,83 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் தங்களுடைய கொப்பரை தேங்காய் விற்பனையினை கூட்டுறவு உற்பத்தியாளர்கள் விற்பனை சங்கத்தில் நடைபெறும் இணையவழி பொது ஏலத்தில் கலந்து கொண்டு உரிய விலையினை பெறலாம் என மேலாண்மை இயக்குனர் திரு பெரியசாமி தெரிவித்துள்ளார். திங்கட்கிழமை தோறும் கொப்பரை தேங்காய் ஏலம் நடைபெறுகிறது. இதில் வெளிப்படையாக ஆன்லைன் மூலம் நடைபெற்று வருகிறது. இந்த ஏலத்தில் மாநிலத்தில் அனைத்து பகுதிகளில் இருந்தும் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கலந்து கொண்டு ஏலத்திற்கான விவசாயிகளுக்கான தொகை பேங்க் அக்கவுண்ட் மூலம் நேரடியாக செலுத்தப்படுகிறது. கொப்பரை தேங்காய் உற்பத்தி செய்யும் விவசாயிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக தங்களின் அலுவலகத்திற்கு வருகை தந்து கொப்பரை தேங்காய் பொது ஏலத்தில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என பொது மேலாளர் திரு சரவணன் தெரிவித்தார். வெளிப்படையான ஆன்லைன் ஏலம் சிண்டிகேட் ஆதிக்க நடைமுறைகளை களைந்து நல்ல விலையை விவசாய பெருமக்கள் பெறுவதற்கான ஒரு நல் வாய்ப்பாக இந்த ஆன்லைன் ஏல நடைமுறை அமைந்துள்ளது என்பதை பெரு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.